திருப்பரங்குன்றம் கோவில் மலை ஸ்ரீ கந்தர் மலையா இல்லை சிக்கந்தர் மலையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். இங்கே முருகப்பெருமானோட கோயில் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது சங்க காலத்திலேருந்தே இருக்குது. அதாவது திருமுருகாற்றுப்படை, அதாவது நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படையில் அப்போ இருந்தே இந்த கோயில் இருந்ததுக்கான முழு விவரத்தையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு பலி கொடுத்துருக்கதையும் அந்த திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே எப்போ இந்த சிக்கந்தர் பாதுஷா அப்படின்னு சொல்லக்கூடிய சுல்தான் வந்தார் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தாங்க. அங்கே எப்போ கோயில் கட்டுதாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட இறந்த சமாதிக்கு எடுத்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் கட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னா அது யாருக்கு சொந்தம் அப்படின்ட்டு ஒரு பெரிய கலவரம் நேற்று மதுரையில் நடந்து அதை பற்றி நம்ம பார்க்கும்போது 1920 அதாவது ஹைகோர்ட், அதாவது உயர்நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு வந்து தீர்ப்பு வழங்கியது. என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பகுதி, அதாவது அந்த தர்காவை சுற்றியுள்ள பகுதி யாருக்கும் பார்த்தீங்கன்னா முஸ்லீமுக்கும், அதை தவிர்த்து அனைத்து பகுதியிலும் இந்து மக்களுக்குன்ட்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்ப்பு காலங்காலமாகவே நல்லா சுமூகமாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ இந்த இடையில வந்த, அதாவது இந்த ஆர்எஸ்எஸ் குரூப்பை சார்ந்தவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணுதாங்க. அதனால் என்றுமே மதுரை மக்கள் இதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. எப்போவுமே இந்து முஸ்லீம் ஒற்றுமை தான். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஒரு மத சார்பற்ற நாடு. இது வட மாநிலம் போல கிடையாது. இது தென் மாநிலம், மத சார்பற்ற நாடு. அதனால் இது பெரிய பிரச்சனையே ஆகாது. அதனால் எல்லாருமே மத சார்பின்மையோடு செயல்படுங்க, மத ஒற்றுமையை பின்பற்றுங்க. மறக்காமல் இதை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.